வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அணு ஆயுதங்களுக்கான முக்கியமான மூலப்பொருளை டெஹ்ரான் தயாரித்து சேமித்து வரும் நிலையில், குறிப்பிடப்பட்ட சில நாடுகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ரகசிய ஐநா அறிக்கையின்படி, ஈரான் சமீபகால வாரங்களில் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்புகளை கூர்மையாக அதிகரித்துள்ளது என்று இந்த விஷயம் பற்றி தெரிந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஐநா ரகசிய அறிக்கையின்படி ஈரானிடம் 6 அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு போதுமான அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளது. ஈரானின் யுரேனியம் 60% அல்லது ஏறக்குறைய ஆயுத தரத்திற்கு செறிவூட்டப்பட்டது என்ற அடிப்படையில் 6 அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போதுமானதாக என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மதிப்பாய்வு செய்த அந்த அறிக்கையின்படி ஈரான் இப்போது ஒரு மாதத்தில் ஒரு அணு ஆயுதத்திற்கு போதுமான பிளவு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. பிளவு பொருள் என்பது நியூட்ரானால் தாக்கப்படும் போது பிளவுபடக்கூடிய அல்லது பிளவுபடக்கூடிய ஒரு பொருள். டெஹ்ரானின் இந்த முன்னேற்றம் அமெரிக்காவுடன் அணுசக்தி அபிலாசைகளுக்கான வரம்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு ஆயுதமாகவும் இருக்கலாம், அல்லது நிஜமான அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான விருப்பமாகவும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கண்களை உறுத்தப் போகிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தயாராகலாம், இஸ்ரேல் தாக்குதலுக்கு தயாராகலாம். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீதான அதிகபட்ச அழுத்த கொள்கைக்கு திரும்புகிறது என்று குறிப்பிடும் நிலையில், இருப்பினும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் கூறியுள்ளது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றத்தில் இருந்து இரு தரப்புக்கும் இடையே குறிப்பிடத்தக்க நேரடி தொடர்பு இல்லை. அத்துடன் அமெரிக்காவுடன் அதிகபட்ச அழுத்த தடைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் வாஷிங்டனுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. நேற்று புதன்கிழமை ஒரு நேர்காணலில் சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபால் க்ரோசி, ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் முன்னகரும் போது பிரச்சினை பெரிதாகிறது, இப்போது அது முன்பு போல் சிறியதாக இல்லை என்று எச்சரித்தார். டெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இருப்பது சிக்கலை மேலும் அதிகரிக்கப் போகிறது. உடனடி நடவடிக்கைக்கு செல்ல வேண்டியது அவசியம் என்று சர்வதேச அணுசக்தி முகமையில் நாங்கள் நம்புகிறோம் என்றார். பிப்ரவரி 8 வரை 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை டெஹ்ரான் 275 கிலோகிராம் சேகரித்துள்ளது. இது அக்டோபர் இறுதியில் 182 கிலோகிராமில் இருந்து அதிகரித்துள்ளது. இந்த அதிகரிப்பு 15 வாரங்களில் 50% உயர்வாகும். 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சில நாட்களில் 90% ஆயுதம் தரமான பொருளாக மாற்ற முடியும். 2021ஆம் ஆண்டில் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்ய தொடங்கிய ஈரான் IAEAயில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து தணிக்கை தீர்மானத்தை எதிர்கொண்ட பின்னர் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து அதன் உற்பத்தியை விரிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய அணுசக்தி பொருட்களை உற்பத்தி செய்யும் அணு ஆயுதம் அல்லாத ஒரே ஒரு நாடு ஈரான் தான். ஈரானில் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் உற்பத்தி மற்றும் சேமிப்பு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பது கவலைக்குரியது என்று IAEA தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணு அமைப்பின் தலைவர் மொஹாமட் இஸ்லாமி நேற்று புதன்கிழமை ஈரான் IAEA இன்ஸ்பெக்டர்களுடன் ஒத்துழைப்பதாகவும் ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதை அந்த நிறுவனம் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். ட்ரம்ப் கடைசியாக பதவியில் இருந்ததிலிருந்து டெஹ்ரான் அதன் அணுசக்தி வேலைகளில் பெரிய முன்னேற்றங்களை செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ட்ரம்ப் அமெரிக்காவை வெளியேற்றினார். அந்த அணுசக்தி ஒப்பந்தம் சர்வதேச தடைகளில் இருந்து நிவாரணத்திற்கு ஈடாக ஈரானின் அணுசக்தி வேலைகளுக்கு கடுமையான ஆனால் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதித்தது. 2019ஆம் ஆண்டில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை புதுப்பிக்க தொடங்கியது. இப்போது அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளில் உள்ள அதிகாரிகள் இப்போது டெஹ்ரான் சில மாதங்களுக்குள் ஒருவித அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகள் அமைதியான சிவிலியன் நோக்கங்களுக்காக என்று கூறுகிறது. டிசம்பரில் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முடிவை எடுக்கவில்லை, ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய ஆபத்து அதிகரித்து வருகிறது என்று கூறியது. டெஹ்ரான் அணுகுண்டை உருவாக்க உதவும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதம் ட்ரம்ப் இது பற்றி கூறிய போது ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு மிக அருகில் உள்ளது என்று கூறினார். ஆனால் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் எச்சரித்தார். ஈரான் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைக்கு போக தயாரில்லை என்றால் ட்ரம்புக்கு உள்ள ஒரே தேர்வு தாக்குதல் தான். அதே நேரத்தில் இஸ்ரேலிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் கிடையாது. ஒரே தேர்வு தாக்குதல் தான். ஜனவரியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் டெஹ்ரானின் வேலை திட்டம் திரும்ப பெற முடியாத நிலைக்கு அருகில் இருப்பதாக கூறினார். ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை கடுமையாக்கி உள்ளது.
தற்போதுள்ள பொருளாதார தடைகளை கடுமையாக செயல்படுத்துவதன் மூலம் டெஹ்ரானின் சீனாவுக்கான எண்ணெய் விற்பனையை 0 என்ற அளவுக்கு குறைப்பதாக உறுதியளித்துள்ளது. அமெரிக்க கருவூல திணைக்களம் இந்த வாரம் கப்பல்கள் மற்றும் ஈரானிய எண்ணெயை கையாளும் நபர்கள் மீது புதிய தடைகளை அறிவித்தது. இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் மிகப்பெரிய பிராந்திய ஆதரவு இயக்கமான ஹெஸ்புல்லா மோசமாக சேதமடைந்த நிலையில் ஈரான் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. இஸ்ரேல் அக்டோபரில் டெஹ்ரானின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளையும் தாக்கியது. ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்க ஏவுகணைகளை ஏவினால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் இந்த வாரம் அமெரிக்க ஊடகம் பொலிட்டிகோவுக்கு கொடுத்த நேர்காணலில் ஈரானுடன் ராஜதந்திர பாதையை தொடர நேரம் முடிந்துவிட்டது என்று கூறினார். 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு நீக்கப்பட்ட ஈரான் மீதான அனைத்து சர்வதேச தடைகளையும் அக்டோபர் மாதத்திற்குள் மீண்டும் விதிக்க ஐரோப்பிய நாடுகள் தயாராகின்றன. அப்படி நடந்தால் அணு ஆயுதங்களை நாடுவதை தடை செய்யும் சர்வதேச ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக டெஹ்ரான் கூறியுள்ளது. அதை செய்த ஒரே ஒரு நாடு வடகொரியா. அதன் பின்னர் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்கியது. ஈரானியம் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்று பகிரங்கமாக அறிவித்தார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் தங்கள் ஐரோப்பிய சகாக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த அழுத்தத்தின் கீழ் ட்ரம்பின் விதிமுறைகளின்படி அணுசக்தி மற்றும் பிராந்திய ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஜன்னலை திறக்கிறது என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மத்திய கிழக்குக்கான முன்னாள் மூத்த இயக்குனர் மைக்கேல் சிங் கூறினார். ஆனால் அந்த ஜன்னல் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. ஈரான் அணு ஆயுதங்களுக்கு முன்பை விட நெருக்கமாக உள்ளது. ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை குழுவின் ஒரு பகுதியாக இருந்த பைடன் நிர்வாகம் பென்டகோன் முன்னாள் மூத்த அதிகாரி டான் ஷாபிரோ ரஷ்யாவுடன் நல்லிணக்கத்திற்கான ட்ரம்பின் முயற்சிகள் கோட்பாட்டளவில் ஈரானின் அணுசக்தி பணிகளை கட்டுப்படுத்துவதற்கு மாஸ்கோவிடமிருந்து உதவி பெறும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். ஆனால் இப்போது ட்ரம்ப் நாளை வெள்ளிக்கிழமை உக்ரைனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு உள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் செவ்வாய்க்கிழமை டெஹ்ரானில் ஈரானிய வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார். அவர் கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை சந்தித்தார். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதில் வாஷிங்டன் ஐரோப்பாவுடன் நெருக்கமாக ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஷாபிரோ கூறினார். உக்ரைனில் அவர்களுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே இடைவெளி இருந்தால் இது ஆபத்தில் போய் முடியக்கூடும் என்றார். மறுபக்கத்தில் ஈரானில் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் உயர்மட்ட வெளியுறவு கொள்கை ஆலோசகர் நேற்று புதன்கிழமை அமெரிக்க முதலாளிகளின் பாணியிலான ஜனாதிபதி ட்ரம்பின் உத்தரவுகளை மீறி ஈரான் விடாமுயற்சியுடன் செயற்படும் என்று தெரிவித்தார். தற்போது அலி கமேனியின் உயர்மட்ட வெளியுறவு கொள்கை ஆலோசகரும் ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான கமல் கராசி அமெரிக்க பரஸ்பர மரியாதையுடன் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே ஈரான் தயாராக உள்ளது என்றார். முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கமல் கராசியின் கருத்துக்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானின் நிலைப்பாட்டில் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதை கமேனி இந்த மாதம் வெளிப்படையாக நிராகரித்தார். நேற்று புதன்கிழமை கராசி, நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்து ஓடவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் இதற்கு முன்பு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் என்று ஈரானிய அரசு ஊடகமான IRNA-க்கு கூறினார். அதே நேரத்தில் மற்றவர்களின் அதிகப்படியான நிபந்தனைகள் மற்றும் கட்டளைகளுக்கு அடிபணிவது நமது புரட்சிகர மற்றும் ஈரானிய மனப்பான்மைக்கு பொருந்தாது. தற்சமயம் மறுபக்கமும் ஆணையிடுவதை விட உண்மையான பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் காட்டும் சூழ்நிலை ஏற்படும் வரை அதிகபட்ச பொறுமையை கடைபிடிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் மேலும் கூறினார். கமேனியின் ஆலோசகர் கராசி மேலும் கூறிய போது ட்ரம்பின் வழி ஒரு தலைப்பட்சமான தனது விருப்பத்தை திணிப்பதும் மற்றவர்களுக்கு தமது கட்டளைக்கு கீழ்ப்படிவதை எதிர்பார்ப்பதும் ஆகும். ஐரோப்பாவை பொறுத்தமட்டில் கூட இன்று இந்த அணுகுமுறையை நாம் காண்கின்றோம். ட்ரம்ப் முதலாளித்துவம், அழுத்தம் மற்றும் தடைகளுடன் எம்மை அணுக முடியாது, மாறாக சமத்துவம் மற்றும் பரஸ்பர மரியாதை கொள்கையின் அடிப்படையில் நம்மை அணுகும் வரை நாம் எதிர்ப்போம் என்றார். கராசி ஈரானின் வெளிநாட்டு உறவுகளுக்கான மூலோபான்மை கவுன்சிலுக்கு தலைமை தாங்குகிறார். அவர் வழிநடத்தும் அமைப்பின் உறுப்பினர்களில் அலி கமேனியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த அமைப்பால் முன்வைக்கப்படும் ஆலோசனைகள் பெரும்பாலும் ஆளும் அமைப்பால் பெரிய கொள்கை மாற்றங்களை முடிவு செய்கின்றன. கராசி கடந்த ஆண்டு கூறிய போது ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. ஈரானுக்கு எதிரான இருத்தலியல் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதம் தயாரிப்பதில்லை என்ற கமேனியின் கொள்கை முடிவை மறுபரிசீலனை செய்யக்கூடும் என்று கூறினார்.